இப்ப பேசுற இந்த வீடியோ வந்து எத்தனை பேர் புரிஞ்சுப்பீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தையாச்சும் ஏற்படுத்த முடியும். என்னை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசியலுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அது யார் மூலமா ஏற்பட்டாலும் அத பத்தி நான் வந்து பெரிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றதுன்னா, இவங்க தான் ஏற்படுத்தணும், இவங்க தான் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா கூட, ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஆனா அதையும் மீறி புதுசா அரசியலுக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு நம்ம குடுக்கணும். ஆனா, புதுசா வரவங்க இந்த தமிழக அரசியலுக்குள்ள எப்படி வந்து ட்ரீட் செய்யப்படுவாங்க அப்படிங்கிறத வந்து முதல்ல அந்த புதுசா வரவங்களுக்கு பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் மிக முக்கியமா புரிஞ்சுக்கணும். தமிழக இளைஞர்கள் கட்சின்னு ஒரு கட்சி வந்துச்சு, ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு பிறகு. அப்ப என்னன்னா, ஜல்லிக்கட்டு பிரச்சனை அப்போ ஏகப்பட்ட மீம் கிரியேட்டர் தான் மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுட்லாம் கூட்டுனாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இந்த இளைஞர் கட்சிக்கு ஏதாவது ஓட்டு போடுவாங்க, அது மூலமா ஏதாவது மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா எதுவுமே ஏற்படல. இன்னும் அந்த கட்சி இருந்துகிட்டே இருக்குது. அந்த கட்சி வந்து வேற வழி இல்லாம அப்படியே இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைனுக்குள்ள நடக்கிற அந்த மிகப்பெரிய புரட்சி, இந்த மெரினா புரட்சிய விட மெரினால வந்த கூட்டத்த விட மிகப்பெரிய கூட்டத்த இதுவரைக்கும் எந்த ஒரு கடந்த ஒரு 20 வருஷத்துக்குள்ள எந்த ஒரு பெரிய அரசியல் கட்சியும் கூட்டுனது கிடையாது. மக்கள் தன்னெழுச்சியா வந்தது. சோசியல் மீடியா மூலமா வைரல் ஆகி வந்தது இது எல்லாமே. ஸோ, அப்படிப்பட்ட கூட்டத்துக்குள்ள இருந்து வந்தால் கூட, அங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றத்த அரசியலுக்குள்ள ஏற்படுத்த முடியல. ஸோ, இங்க புதுசா வந்தாலும் சரி, நீங்க என்னதான் வந்து ஆன்லைனுக்குள்ள ஃபேமஸா இருந்தாலும் சரி, மக்கள் ஓட்டு போடணும்னு நெனைச்சாங்கன்னா, இந்த 2 கட்சிகளுக்கு மட்டும் தான் ஓட்டு போடுறாங்க. ஆல்ரெடி விசிபிளா இருக்கிறவங்க 20 வருஷம், 30 வருஷம் அரசியலுக்குள்ள வந்து பலம் தின்னு கொட்ட போட்டவங்களுக்கு தான், இங்க அரசியல்ல ஒரு வாய்ப்ப குடுக்குறாங்க. இப்ப ரஜினி சார் அரசியலுக்குள்ள வரேன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவரு ரிட்டர்ன் போன பிறகு, இப்ப விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள வரார். இப்ப வரேன்னு சொல்லி கட்சியோட பேர அறிவிச்சுட்டாரு. அறிவிச்ச பிறகு இப்ப வந்து பேஸ் வந்து என்ன வரும்னா, முதல்ல வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்ப்ப வந்து அரசியலுக்குள்ள கிளம்பும். மக்கள் வந்து அவர் பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற தோற்றம் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்பி இருக்கணும். ஆனா அது நடக்கல. இந்த 2 வருஷம் வந்து இன்னும் இருக்கு. 2026 எலக்ஷன் தான் அவர் வந்து இன்னைக்கு கண்டெஸ்ட் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி வந்து நெறைய அரசியல் நகர்வுகள் எல்லாமே நடக்கும். என்ன அரசியல் நகர்வுகள் வந்தாலும், என்னதான் மீடியாவோட சப்போர்ட் இருந்தாலும், என்னதான் சோசியல் மீடியால நம்ம வந்து வைரல் பண்ணி ஹேஷ்டேக் போட்டு என்னதான் செஞ்சாலும், அது அத்தனையுமே ஓட்டா கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஆகாது. இதுல ஒரு நிதர்சனத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ எலக்ஷன் அப்ப நீங்க ஓட்டு போட போவீங்க. ஓட்டு போட போகும்போது அந்த பூத் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். உள்ள என்டர் ஆகும்போதே வந்து ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களும் ஒரு 10 பேர் வந்து ஒவ்வொரு பூத்லயும் உட்காந்துருப்பாங்க. டிஎம்கே சார்ந்தவங்க, ஏடிஎம்கே சார்ந்தவங்க எல்லா கட்சியை சார்ந்து உட்காந்துருப்பாங்க. அந்த பூத் கமிட்டிக்கு எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்றாங்க, அந்த பூத் கமிட்டிக்குள்ள உட்காந்துருக்கவங்கள வந்து அந்த ஏரியாக்குள்ள இருக்க எத்தனை பேருக்கு தெரியுது, அவங்க எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா போகும்போது கேன்வாஸ் பண்ணா அவங்களுடைய வார்த்தைகளுக்கு என்ன மரியாதை இருக்கு, இத பொறுத்து தான் ஓட்டு வந்து அங்க மாறுது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பூத் கமிட்டிலயும் உங்களோட ஏரியாக்குள்ள ரொம்ப ஃபேமஸான ஆட்கள், அல்லது அந்த ஏரியால பரிச்சயமான ஆட்களுக்கு தான் அந்த பூத் கமிட்டி ஒர்க்க குடுப்பாங்க. ஸோ, இப்ப விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா, அந்த பூத் கமிட்டி வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அங்க போயிட்டு வந்து வெறும் வந்து இளைஞர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு 10 பசங்க மட்டும் போய் உட்கார வச்சுட்டு, அந்த 10 பசங்க சொன்னாங்கன்னா 4 பேர் கேட்பாங்களா? அந்த ஊர்ல இருக்கவங்க ஓட்டு போடுவாங்களா? அப்படிங்கிற அந்த பேசிக் நாலேட்ஜ் நமக்கு தெரிஞ்சாலே, நம்ம வந்து அரசியல் எவ்வளவு தூரம் ஆழமா போய் பார்க்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நீங்க 30 பேர், 40 பேர் என்ன 50 இளைஞர்கள் சேர்ந்து வந்து பேசினால் கூட, ஒரே ஒரு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறவன் அரசியல்வாதி வந்து பேசினான்னா, அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்த அந்த ஏரியாக்குள்ள ஏற்படுத்தும். ஸோ, அரசியல்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா அரசியலுக்குள்ள ஒரு பேசு பொருள் ஆவுறது ரொம்ப சுலபமான விஷயம். சும்மா ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சிய வந்து பேசிட்டோம்னா, உடனே வந்து பேசு பொருளா மாறிறலாம். ஆனா அந்த பேசு பொருளாவே எப்பொழுதுமே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து எல்லாத்துனாலயும் செய்ய முடியாது. அதுக்கு வந்து தனி பக்குவம் வேணும். எனக்கு என்ன வந்து ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, விஜய் அவர்கள் வந்து கட்சியோட பேர் அறிவிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, சாதாரணமா ஒரு அறிக்கையில அறிவிச்சதே வந்து ரொம்ப சாதாரணமா தெரிஞ்சது. இப்போ ஒரு மாநாடு போட போறாங்க. மாநாட்ல அவரு பேச போறாரு. ஸோ, அது மாரிலாம் வந்து கேள்விப்படுறோம். இப்ப மாநாட்ல பேசுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, இப்போ வந்து நேத்து கேரளாவுக்கு போயிருக்காரு. ஒரு ஒரு கேரளால வந்து அவர வந்து பார்க்கறதுக்காக ஒரு கூட்டம் வந்து கூடியிருக்கு. ஓரளவுக்கு நல்ல கூட்டம் கூடியிருக்குது. ஆனா, அத வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கூட்டத்த வச்சு நெறைய மார்ஃபிங் பண்ணி போட்டு சோசியல் மீடியால வைரல் பண்ணி, இவ்ளோ பெரிய கூட்டம் வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, நம்ம சோசியல் மீடியால என்ன வேணாலும் பில்டப் பண்ணலாம். அது என்ன பண்ணும்னா, இளைஞர்கள் மத்தியில ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். அதாவது ஒரு 25 வயசுல இல்ல ஒரு 18 வயசுக்குள்ள இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்த ஏற்படுத்தும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அந்த வோட் பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க 1,00,00,000 இளைஞர்கள வந்து ஒண்ணு திரட்டி கொண்டு வந்தால் கூட, உங்களால 10% தாண்ட முடியாது. ஏன்னா, இங்க 6,50,00,000 ஓட்டு வந்து வரப்போது. 2026 எலக்ஷன் அப்போ 6,50,00,000 ஓட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரப்போது. அதுல கிட்டத்தட்ட 4,00,00,000 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 30 வயசுக்கு மேற்பட்டவங்களோட ஓட்டு தான் இருக்குது 4,00,00,000 ஓட்டு. அந்த 4,00,00,000 ஓட்ட என்ன பிரிக்கிறாங்க?
ஏடிஎம்கே டிஎம்கே அப்படிங்கிற கட்சிக்குள்ள இருக்கிற ஓட்டு என்ன பிரிக்கப்படுது, இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியோட பாதையை நோக்கி நகர்த்தும், அல்லது விசிபிலிட்டியாச்சும் கொண்டு வந்து சேர்த்தும், டெபாசிட்டாச்சும் வாங்கக்கூடிய இடத்த நோக்கி நகர்த்தும். இதை நம்ம சொன்னோம்னா எதையுமே புரிஞ்சுக்காம இப்போ ஒரு பையன் வேற ஒருத்தன் ஆன்லைனில் பேசியிருந்தான், நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன். அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபியூச்சரில் விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய அந்தஸ்துக்கு வந்தோடனே ஏடிஎம்கே டிஎம்கேலாம் கூட்டணி வச்சு கூட எதிர்க்கக்கூடிய நிலைமை வரும், அந்தளவுக்கு எங்களுடைய தளபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு ஒரு பையன் பேசுகிறாங்க. எப்படி பேசுகிறாங்க, எந்த மனநிலையில் நீ பேசுகிறீன்னே புரியல. ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி சேர்ந்து எதிர்க்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் பலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாமரத்தனமான ஒரு கற்பனையை இந்த பசங்களோட மனசுக்குள்ளே யார் விதைக்கிறாங்க அப்படின்னே தெரியல. அதாவது இது வந்து ஒரு சினிமாவுடைய வெற்றி கிடையாதுங்க. சினிமாவோட வெற்றிக்கு வெறும் பில்டப் போதும். அதே மாதிரி சும்மா ஆன்லைனுக்குள்ளே பேசுகின்ற சின்ன சின்ன விஷயங்கள் போதும். ஆனால் அரசியல் வெற்றிங்கிறது வந்து களத்துக்குள்ளே வந்து அந்த ஈர்ப்பு இருக்கணும் மக்கள்கிட்ட. அப்போ தான் அது வந்து ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் களத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இன்னமும் கூட சினிமா ரீதியான தாட் ப்ராசஸ்க்குள்ளே இருந்தாங்கன்னா எப்படி அரசியலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த பேசிக் நாலேஜை புரிஞ்சுக்கிட்டாலே இங்கே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நம்மளால நகர முடியும். ஆனால் அந்த மாற்றத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. இன்னும் கூட ரசிகர் சண்டையை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வராமல் வந்து அவர் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி அரசியலுக்குள்ள வந்து ஒதுங்கி போயிட்டாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னும் ரஜினி அவர்கள் எதிரியாக பார்த்துக்கிட்டு, அஜித் அவர்கள் எதிரியாக பார்த்துக்கிட்டு, சூர்யா அவர்கள் எதிரியாக பார்த்துக்கிட்டு, அதாவது ஆன்லைனுக்குள்ளே ட்விட்டருக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த இம்மெச்சூர்டாக இருக்கிற ரசிகர் கூட்டத்தை நான் சொல்கிறேன். அதாவது முகத்தை வெளிக்காட்டாமல் வெறும் வார்த்தைகளில் மட்டுமே விளையாண்டுக்கிட்டு 4 பேர் நம்மளை ரீட்வீட் போடுவாங்க, ரீபோஸ்ட் போடுவாங்க, கமெண்ட் போடுவாங்க அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தில் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிற ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களால தான் இங்கே மிகப்பெரிய பின்னடை வந்து ஏற்படுது. ஏன்னா இந்த சோசியல் மீடியா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம், பேசிக்கான ஆயுதம். விஜய் அவர்கள் வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்டை வந்து அரசியலுக்குள்ள ஏற்படுத்தணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாருன்னா, நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தா எங்கள் தளபதி இப்படி பண்ணிட்டாரு, உங்கால் எப்படி பண்ணிட்டாரு, உங்கால் இதை செய்யலை அதை செய்யலைன்னு சொல்லி நீங்கள் சண்டை போட வேண்டிய இடம் வந்து அரசியல்வாதிகள் கிட்ட. சினிமாவை வந்து விஜய் அவர்கள் நடிக்கிறாருன்னா, விஜய் அவர்களோட படம் வருது, தளபதி 69 படம் வருதுன்னா, அந்த படத்து கூட இன்னொரு படம் வருதுன்னா அதுக்கு சண்டை போட்டிங்கன்னா அது ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் அப்படி அதை வந்து ஒத்துக்கலாம். சினிமாவுக்கு சண்டை போடலாம், யார் கூட வேணால் நீங்கள் சண்டை போடுங்க, அது வந்து ஒரு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணும், கலெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனால் அரசியல் ரீதியாக பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் சினிமா சண்டைக்குள்ளே வந்தீங்கன்னா அரசியலையும் உங்களால் சாதிக்க முடியாது, சினிமாலையும் சாதிக்க முடியாது. அதுதான் இப்போ நடக்க போகுது. இப்போ 2026 எலெக்ஷனுக்கு பிறகு விஜய் அவர்கள் மறுபடியும் படம் நடிக்க வருவாரான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற ரசிகர் பட்டாளத்தை வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஆன்லைனுக்குள்ளே இவங்க உருட்டுற விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக தெரியுது. நீங்க இந்த அளவுக்கே ஸ்திரத்தன்மையோட இல்லை, இந்த அளவுக்கே இம்மெச்சூர்டா இருக்கீங்கன்னா, இன்னும் அரசியலுக்குள்ள வரும்போது இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி கிடைக்குதுன்னா, இன்னும் மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது இன்னும் வந்து மனம் தளர்ந்து போயிருவீங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு ஊருக்கு போறாரு, இப்போ சேலத்து பக்கத்துக்கு இல்லை வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் ஏதோ ஒரு ஊருக்கு போறாருன்னு வைங்களேன், அந்த ஊர்ல முதல்ல விஜய் அவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கூட்டம் வரும். எந்த ஒரு நடிகர் போனாலுமே கூட்டம் வரும். ஆனால் அந்த கூட்டம் ஓட்டா மாறாது. நீங்க விஜயகாந்த் அவர்களுக்கு கூடின கூட்டம் உலகத்துல யாருமே கூடின கிடையாது. அரசியல் ரீதியா விஜயகாந்துக்கு கூடின கூட்டம் வந்து சாதாரண கூட்டம் கிடையாது. 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர்லாம் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து கூடியிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து ரேஞ்சுக்கு வந்து போனார். ஆனா அவர் வந்து அத்தனையுமே ஃபேஸ் பண்ணார். கட்சி அறிவிக்கிற போது விஜயகாந்த் அவர்கள் வந்து கட்சி அறிவிக்கும் போது 5 லட்சம் பேருக்கு முன்னாடி வந்து அந்த கட்சியோட பேரை அறிவிக்கிறார். அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி அந்த கட்சியை வந்து அறிவிக்கிறாரு. சொந்த காசு எடுத்து அவ்வளவு செலவு பண்ணி மிகப்பெரிய அரசியலுக்குள்ள வந்தார். அவரால் எவ்வளவு முடியுமோ முட்டி மோதி பார்த்து ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்து வரைக்கும் போயிட்டு அவரால் சாதிக்க முடிஞ்ச வரைக்கும் சாதிச்சிட்டார். ஒரு தனி மனிதனை என்ன பண்ண முடியுமோ அதை அவர் செஞ்சுட்டார். ஆனால் விஜய் அவர்கள் வந்து இது வரைக்குமே வந்து மீடியாவை ஃபேஸ் பண்ணவே இல்லை. இது வரைக்குமே ஆடியோ லான்ச்சில் வந்து தன்னுடைய படத்துக்காக பேசுகிற விஷயத்தை மட்டும்தான் அவர் அழுத்தமாக பேசியிருக்காரு. இப்போ இந்த நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆப் லான்ச்சுக்கு மட்டும்தான் அவர் வந்து பேசியிருக்காரு. அதுவே இன்னும் ரொம்ப தீர்க்கமாக பேசுகிற ரொம்ப சாஃப்டான கேரக்டர் விஜய் அவர்கள். அவர் எப்படி இந்த அரசியலில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வரும்போது இப்போ சிஏஏ வந்து எடுத்திருக்காரு. இப்போ சிஏஏ பற்றி டீட்டெயிலாக வந்து பேசும்போது மத்திய அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை ஏற்கனவே இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற செய்தி தொடர்பாளர்கள், பெரிய பெரிய கட்சியோட செய்தி தொடர்பாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களை உட்கார வச்சு சிஏஏ பற்றி ஒரு 10 கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதுக்கு அவர் பதில் சொல்கிறத வச்சு அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. நான் எதிர்க்கிறேன்னு சொல்கிறது மட்டுமே அரசியல் கிடையாது. ஏன் எதிர்க்கிறோம், எதுக்காக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கலாம். ஒரு ஆப் லான்ச்சுக்கு வந்து அவருடைய வீடியோவில் போடுறது சிஏஏ வந்து ஏன் எதிர்க்கிறேன்னு சொல்லி டீட்டெயிலாக அவர் பேசி போட்டிருந்தாருன்னா அவர் அரசியல் ரீதியாக எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் அதுவும் நடக்கலை. ஸோ இது ஏகப்பட்ட கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இது எல்லாமே விமர்சன பொருளாக மாறியோ இல்லை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவாத பொருளாக மாறலை. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். ரஜினி மக்கள் மன்றம்ங்கிற ஒரு சாதாரண ஒரு ரசிகர் மன்றத்தை வச்சு பேஸ் பண்ண அந்த விஷயத்து மேலே வந்த அவ்வளவு எதிர்ப்பு வந்த விஷயங்கள் இங்கே நடக்கலை. அரசியலில் வந்து எவ்வளவு எதிர்ப்பு நடக்கணுமோ அந்த எதிர்ப்பு தான் அரசியல் ரீதியான மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொண்டு வந்து சேர்த்தோம். ஆனால் இங்கே அரசியல் எதிர்ப்புகள் கம்மியாக இருக்குது.
ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இன்னும் பேஸ் உருவாகலை. இன்னும் வந்து இளைஞர் கூட்டம், ரசிகர் கூட்டத்தை தாண்டி இன்னும் விஜய் அவர்கள் வந்து பெரிய அளவிற்கு அரசியல் மாற்றத்துக்கு தயாராகலை. ஓட்டு கன்வர்ஷனுக்கு வரல. ஆனா ஓட்டு வரவே வராதுன்னு சொல்லல. எவ்வளவு புல் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால 13லேருந்து 14% மேக்ஸிமம் 10-15%க்குள்ள தான் ஓட் பெர்சன்டேஜ் வாங்க முடியும். ஆனா 28%, 30% நெருங்குனா மட்டும் தான் நீங்க நினைக்கிற மாற்றத்த கொண்டு வர முடியும். நீங்க எடுத்த உடனே நேரா 2026ல வந்து ஒரு சிஎம் உட்கார வச்சுருவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. இப்போ ஏடிஎம்கே, டிஎம்கே மேல ஒரு அதிருப்தி வருதுன்னா, அது வந்து ஏடிஎம்கே மேல திரும்புது. ஏடிஎம்கே மேல ஒரு அதிருப்தி வருதுன்னா, டிஎம்கே மேல திரும்புது. இப்ப அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இப்ப பிஜேபிங்கிற ஒரு கட்சி வருது. அவங்க ஜெயிச்சுருவாங்களா? அவங்க வந்து பெரிய இடத்த புடிச்சுருவாங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. எதுவுமே வந்து நம்ம முடிவு பண்ணவே முடியாது. சாதாரணமா சொல்றேன். எந்த கட்சியுமே வந்து டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படிங்கிற 2 கட்சிகளை தாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்த அடைய முடியாது. பிஜேபி உட்பட எந்த கட்சியும் அடைய முடியாது. ஒரு 4 தொகுதி, 5 தொகுதி ஜெயிக்கலாம். பார்லிமெண்ட்ல ஒரு எம்பி சீட்டு ஜெயிக்கலாம். அந்த மாரி தான் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதை மீறி நடந்துச்சுன்னா, மக்கள் ஒரு மாற்றத்துக்கு தயாராயிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே இந்தியா முழுக்க வந்து பேஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்சி இருக்குல்ல, ஒரு என்ன சொல்றது, காங்கிரஸ், பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படிங்கிற இந்த 4 கட்சிகளை மட்டும்தான் பெரிய கட்சிகளாவே மக்கள் பார்க்குறாங்க. அதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம் இங்க. அது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. காங்கிரஸ், பிஜேபி, அதே மாதிரி சென்ட்ரல்ல இங்க வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே அப்படிங்கிற கட்சிகளை தவிர்த்து மீறி ஏதாவது ஒரு கட்சியை வந்து பெரிய கட்சி நம்ம பேசுறோமா? அந்த கட்சியோட தலைவர்கள் தான் பேசுறாங்களே தவிர, மக்கள் அதுக்கு சரியான ஒரு அந்தஸ்து கொடுத்துருக்காங்களா? இப்ப நாம் தமிழர்ங்கிற ஒரு கட்சி வந்து வெறும் ஆன்லைனுக்குள்ள தான் நடக்குது. அந்த ஆன்லைனுக்குள்ள நடக்கிற அந்த கட்சிக்கு மக்கள் என்ன வந்து அங்கீகாரத்தை கொடுத்துறாங்க? கொடுக்கவே இல்லை. இப்ப சின்னத்துக்கு வந்து முட்டி மோதிட்டு இருக்க நிலைமை தான் அந்த கட்சிக்கு இருக்கு. இப்போ ஏடிஎம்கேங்கிற கட்சிக்கே வந்து சின்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இப்படி நிறைய ப்ராப்ளம் வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல புதுசா உள்ளுக்குள்ள வந்தோடனே நம்ம பெரிய இடத்த பிடிச்சிருவோம். புதுசா வந்தோடனே நேரா வந்து 2024 சிஎம் ஆயிரும் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது வெறும் கற்பனை அளவிலேயே போய் முடிஞ்சிடும். நிதர்சனத்துக்கு வரணும், களத்துக்கு வரணும். கள நிலவரத்தை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அரசியல் பேசணும். அரசியல் ரீதியான எதிர்ப்புகளை சமாளிக்கணும். அரசியல் ரீதியான ஆட்களை பத்தி பேசணும். இன்னும் சினிமா சண்டையை போட்டுக்கிட்டு, இன்னும் சினிமாக்காரர்களை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே உருவாக்க முடியாது. மாற்றமே உருவாகாது அப்படிங்கும்போது நீங்க எப்படி மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க எதிர்பார்ப்பீங்க? ஒரு பேஸே கிரியேட் ஆகாம போச்சுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்து அரசியல்ல நிக்கிறாரு. நீங்க வந்து எந்த ஒரு தொகுதியுமே ஜெயிக்காம போயிட்டீங்கன்னா, எப்படி வந்து நீங்க மீண்டு வருவீங்க? அதை எப்படி சமாளிப்பீங்க? ஒரு சாதாரண ஒரு படம் வந்து ஃபெயிலியர் ஆனாலே, அந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு நீங்க யோசிக்கும்போது, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அந்த அரசியல் கட்சியோட தோல்வியை வந்து எப்படி நீங்க தாங்கிக்க முடியும்? எவ்வளவு களத்துல இறங்கி வேலை செஞ்சாலும் எப்படி தாங்கிக்க முடியும்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, சினிமா கேரியர்ல அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்குள்ள இருக்காரு. அந்த அந்தஸ்தை விட்டுட்டு நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். 50 வயசு சரியான வயசுல தான் அரசியலுக்குள்ள வராரு. இது எல்லாமே ஓகே. இது எல்லாமே ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு மனுஷன் உள்ள வரும்போது, அந்த மனுஷனுக்கு நம்ம எப்படி சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிற பேஸ முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நான். அரசியல் ரீதியான கருத்துக்களுக்கும், அரசியல் ரீதியான எதிர்ப்புகளையும், அரசியல் ரீதியான தாட் ப்ராசஸ அதிகமா வளர்த்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. உங்களுக்கு 2 வருஷம் டைம் இருக்கு. இந்த 2 வருஷத்துல வந்து பெரிய வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய கல்ல தூக்கி தலையில வைக்கிற விஷயம் கிடையாது. ஆனா, இந்த பூத் கமிட்டி இந்த களத்துல போய் ரீச் ஆக வேண்டிய அவசியம் இருக்கு. இத புரிஞ்சுகிட்டு பேசுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆன்லைனுக்குள்ள வருகின்ற சண்டைய பார்த்துட்டு தான் நான் இப்ப பேசுறேன். ஏற்கனவே ஒரு வீடியோ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போட்டேன். ஆனா இன்னுமே அதே மாரியே இருக்காங்கன்னா என்ன பண்றது? வேணும்னே போய் வம்பிழுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மத்த ரசிகர்கள், இது சூர்யா அவர்களுக்கு கங்குவா படம் வந்து ரிலீஸ் ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சொல்றது இது வந்து ரொம்ப பேஸான விஷயங்கள். ட்விட்டருக்குள்ள தான் மிகப்பெரிய வந்து அரசியல் ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்க என்ன கருத்துக்களை பேசினாலும் ட்விட்டருக்குள்ள தான் சண்டைகள் ஓடிட்டு இருக்குது. அங்க நீங்க தேவையில்லாம மத்த நடிகர்களுடைய ரசிகர்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு, அவங்கள வந்து அரசியலுக்குள்ள வரத்துக்கு முன்னாடியே அவங்கள வந்து எதிரியா சம்பாதிச்சீங்கன்னா, எப்படி உங்களால ஓட்டு வாங்க முடியும்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. அது உங்களுக்கு புரிஞ்சா நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் ஏதாவது ஒரு வகையில வந்து சரி ஏதாவது ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்குள்ள வரும். ஒரு பேஸ் கிரியேட் ஆகும். ஒரு பயம் கிரியேட் ஆகும். டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சிக்கு ஒரு பயம் கிரியேட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க பயத்தை கிரியேட் பண்ற மாதிரி இல்ல. சிரிப்பை தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க சாதாரணமா பார்த்து சிரிச்சு போயிட்டே இருக்காங்க. சிரிச்சு கடந்து போயிட்டே இருக்காங்க. தயவு செஞ்சு யோசிங்க. யோசிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு புரிதல் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ள சாதிப்பாரா, சாதிக்க மாட்டாரா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது. அது அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமேட்டு மக்கள் ஓட்டு போடும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்கள வந்து ஓரளவுக்கு அரசியல் ரீதியான பார்வை இருக்கவங்களுக்கு கண்டிப்பா புரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து, இல்ல எங்க தளபதிய பார்த்து நீ வந்து பொறாமப்படுற. எங்க தளபதி வந்து அப்படி பண்ணி எப்படி வேணாலும் நீ பில்டப் பண்ணிக்க. என்ன வேணாலும் பில்டப் பண்ணிக்க. இப்ப நான் சொல்றது இப்ப புரியலன்னா பின்னாடி புரியும். புரிய வேண்டிய கட்டாயம் வரும். நான் அடுத்த ஒவ்வொரு நகர்வுகள் நடக்கும்போது நான் பார்க்க தானே போறேன். தமிழ்நாட்டுக்குள்ள வந்து எந்த விதத்திலயுமே கால் ஊன முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த பிஜேபி அப்படிங்கிற கட்சியை நோக்கி எல்லா கட்சிகளும் நகர்றாங்க. ஏன்னா அந்த கட்சிக்கு ஒரு பேஸ் இருக்கு.
நம்ம இந்தியா முழுக்க ஒரு பேஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 10-15 கோடி பேர் வந்து மெம்பரா இருக்கிற ஒரு கட்சின்றாங்க. அப்ப அவங்க கிட்ட பவர் இருக்கு. 20-28 ஸ்டேட்ல வந்து மறைமுகமாவோ, நேரடியாவோ பவர்ல இருக்கிறாங்க. ஸோ அப்ப அவங்க பக்கம் வந்து மக்கள் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மூவ் ஆயிடுறாங்க. ஆனா ஒவ்வொரு ஸ்டேட் எலெக்ஷனும் கண்டிப்பா டிஃபரெண்ட் ஆகும். ஸ்டேட் எலெக்ஷன் வேற, பார்லிமெண்ட் எலெக்ஷன் வேற. நம்ம உடனே பிஎம் ரேஞ்சுக்கு கனவு காணக்கூடாது. சிஎம் ரேஞ்ச் அப்படின்னு கனவு காண்றதே மிகப்பெரிய விஷயம்னு நினைக்கிறேன். 100 எவ்வளோ சொல்லுவாங்க? 117 எம்எல்ஏவா? ஒரு 120 எம்எல்ஏ வந்து ஜெயிச்சாதான் நம்ம வந்து ஒரு ஸ்திரத்தன்மையோட நிக்க முடியும். 120 எம்எல்ஏ ஜெயிக்கணும்னா எத்தனை கோடி ஓட்டு வாங்கணும்? கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி ஓட்டுக்கு மேல வாங்கணும் அப்படின்னா, அப்ப எவ்வளவு அழுத்தமான ஒரு பேஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பூத் கமிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உட்காருகின்ற ஆட்கள் அந்த ஏரியாவுக்குள்ள அவங்க சொன்னா ஓட்டா கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு வந்து கேன்வாஸ் பண்ற அளவுக்கு ஆட்கள் போய் உட்காரணும். வெறும் இளைஞர்கள் பட்டால மட்டுமே போய் உட்கார்ந்தா மாற்றம் வராது. ஏன்னா நான் ஆல்ரெடி நிறைய எலெக்ஷன்ல பார்த்துருக்கேன். எங்க ஊர்ல ஏடிஎம்கே டிஎம்கே எல்லாத்த சார்ந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டியில் உட்காந்துருப்பாங்க. ஆனா அங்க வந்து டிஎம்டிகே அப்படிங்கிற கட்சி தான் மிகப்பெரிய கட்சியா இருந்தது. 3வது பெரிய கட்சி அப்ப தெரியும். விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்க்கட்சியா வரும்பொழுது அந்த கட்சிக்கு வந்து பூத் கமிட்டியில 4 பசங்க தான் உட்காந்துருப்பாங்க. எங்க ஊர்ல எப்பயுமே டிஎம்கே ஏடிஎம்கே ஏதோ ஒரு கட்சி தான் ஜெயிக்கும். நாமக்கல் திருச்செங்கோட்டில் அங்கே ரெண்டுமே மாற்றி மாற்றி ஜெயிக்கும். இல்லை கொங்கு பெல்ட்னால கொங்கு கட்சி ஒன்று ஜெயிக்கும். இதை தவிர வேற எந்த கட்சியுமே ஜெயிக்காது. ஏன்னா அங்கே உட்காந்துருக்கு பூத் கமிட்டியில் உட்காந்துருக்க எல்லாருமே கேன்வாஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன கேன்வாஸ் பண்ணணும், என்ன மாதிரியான ரீதியில் போய் பேசினா வந்து ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை முதல்ல கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கே நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த 2 வருஷத்தில் அதுக்கான பேஸை நீங்கள் கிரியேட் பண்ணினால் கண்டிப்பாக ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இல்லை நாங்கள் இன்னுமே சினிமா சண்டைக்குள்ளே தான் இருப்போம், நாங்கள் இதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருப்போம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து என்ன எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அதே மாதிரி தான் உருட்டிட்டு கிடப்போம் நீங்கள் நினச்சிங்கன்னா காலம் தான் உங்களுக்கு பதில் சொல்லும். நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்க. இது எல்லாமே ஒரு சமூக அக்கறையில் நான் சொல்கிறேன். இது வந்து புரிஞ்சுக்கிறவங்களுக்கு புரியும். இல்லை இதையும் எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க, இம்மெச்சூர்டாக பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு புரியாது. மற்றபடி உங்களுடைய கருத்துக்களை வந்து கம்முன்னு எழுதுங்க. வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள். நன்றி.